வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நாம் தினமும் நியூஸில் பார்க்குறோம், முதலமைச்சர் இந்த திட்டத்துக்கு 5000 கோடி ஒதுக்குனாங்க, அந்த திட்டத்துக்கு 10,000 கோடி ஒதுக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கா? அரசுக்கு இவ்வளவு பணம் எங்கேருந்து வருது? முதலமைச்சரோட பணமா இல்லை அமைச்சர்களோட பணமா? அரசுக்கு வர ஒவ்வொரு ரூபாயும் யாரோடது, அது எப்படி செலவாகுங்கிறத முழு ரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போதான் நம்ம வரி பணம் என்னவா ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட்டோட முதல் வருமான நேரடி வரி, அதாவது நிறுவனங்களோ அவங்க சம்பாதிக்கிற லாபத்தில் இருந்து நேரடியாக அரசுக்கு கொடுக்கறது. இது உங்களுக்கே தெரியும், ஒரு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க, அதாவது சம்பளம் வாங்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு சொல்லலாம், அவங்க வருமானத்தில் ஒரு பகுதியை வரியாக கட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் டேக்ஸ்னு பார்த்தோன்னா இதுதான் ரொம்ப பெரிய தொகை. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டாடா, ரிலையன்ஸ், அவங்க வருஷத்தில் லாபத்தில் ஒரு பகுதியை அரசுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அரசோட கஜானாவை நிரப்பக்கூடிய முக்கியமான வழி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஒரு கம்பெனி 100 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சா அதில் ஒரு பகுதியை அரசுக்கு வரியாக கொடுத்துட்டு தான் மிச்சத்தை அவங்க எடுத்துப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மறைமுக வரி. அது என்னன்னா, நம்ம டைரெக்டாக இன்கம் டேக்ஸ் கட்டாமல் நமக்கே தெரியாமல் எதுக்கெல்லாம் நம்ம டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறது இல்லை, அதனால் நான் அரசுக்கு வரி கட்டலைன்னு நினைப்பீங்க. அதுதான் தப்பு. நீங்கள் 1 ரூபாய் சாக்லேட் வாங்கினாலுமே அரசுக்கு வரி கட்டிட்டு தான் இருக்கீங்க. அதுதான் ஜிஎஸ்டி, அதை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு பில் வாங்கினா அதில் 2 வரி இருக்கும். ஒன்று சென்ட்ரல் டேக்ஸ், இன்னொன்று ஸ்டேட் டேக்ஸ், அதாவது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பெட்ரோல், டீசல், மதுபானம்னு பார்த்தோன்னா இதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. இதில் மாநில அரசு தனியாக வேட் வரி போடுவாங்க. அரசுக்கு அதிகப்படியான வருமானம் வர இடமே இதுதான். இதனால தான் பெட்ரோல் விலை ஏறும்போது அரசுக்கு வருமானமும் அதிகமாகுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை சாமான் பில்லை எடுத்து பாருங்கள், அதில் எவ்வளவு வரி இருக்குன்னு உங்களுக்கே புரியும். வரி இல்லாத வருமானம்னு பார்த்தோன்னா, வரி மட்டும் இல்லாமல் இன்னும் சில வழிகள்லையுமே அரசுக்கு பணம் வருது. அதாவது என்னென்னா, நிறைய பேர் ஃபைன் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதாவது பெனால்ட்டி. ஹெல்மெட் போடாமல் போகிறது, சிக்னலை மதிக்காமல் போகிறதுன்னு நாம் கட்டுற ஃபைன் பணமும் அரசுக்கு தான் போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலுமே, அதாவது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் வேணாலும் நம்ம சொல்லலாம். நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க இல்லை வீடு கட்டுறீங்கன்னா, அதை அரசாங்கத்தில் பதிவு செய்யும் போது ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒரு பெரிய தொகை கட்டுவீங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர முக்கியமான வருமானமாக நாம் சொல்லலாம். அடுத்ததாக மதுபான கடைகள், டாஸ்மாக்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் மூலமாக வர வருமானம் அரசோட நலத்திட்டங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக இவ்வளவு சம்பாதிச்சாங்க, ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னு நம்ம கேட்டோன்னா, சம்பளம் மற்றும் பென்ஷன் நம்ம சொல்லலாம். போலீஸ், டீச்சர்ஸ், கலெக்டர் ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி எல்லா அரசியல் ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். இதுக்கு தான் அரசோட பாதி வருமானம் செலவாகுது. அடுத்ததாக பார்த்தோன்னா, நலத்திட்டங்கள் அறிவிக்கிறாங்கல்ல, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இலவச பேருந்து பயணம், மாணவர்களுக்கு லேப்டாப், சைக்கிள் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம வரி பணத்தில் இருந்து தான் நடக்குது. அதுக்கடுத்ததாக கடனுக்கான வட்டி. அரசு முன்னாடி வாங்கின கடனுக்காக ஒரு பெரிய தொகையை வட்டியாகவே கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அரசு அறிவிக்கிற ஒவ்வொரு திட்டமும் நம்மளோட வரி பணம் தான். அதனால் அந்த திட்டம் சரியான முறைப்படி நடக்குதான்னு கேட்குற உரிமை நமக்கும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.